ஹாய் அன்பு நெஞ்சங்களே! மரத்தில கட்டுறது தேனு, மணியே இப்போ 3. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கங்கிறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கு முக்கியமான வீடியோக்குள்ள போகலாம். அதாவது முக்கியமான ஹேர் பேக். இந்த ஹேர் பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம முடிக்கு. நம்ம முடி வந்து நம்ம நல்லா வளர்ற மாரி, நம்ம முடியும் நம்ம மாரி நல்லா வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் பேக்க யூஸ் பண்ணுங்க. உங்க முடியும் நல்லா வளரும். அதே சமயம் கருப்பாவும் இருக்கும், நல்ல பொறுப்பாவும் வளரும். அது என்ன ஹேர் பேக்ன்னு பார்க்க முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்றேன். அதாவது குட்டி கதையில உண்மை கதை தான். கரெக்ட்டா சொல்லணும்னா, நான் ஒரு 2ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருப்பேங்க. 2ஆம் கிளாஸ் படிச்சிருக்கும்போது, நாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தோம். என்ன விளையாட்டுன்னு கேட்டீங்கன்னா, தொட்டு புடிச்சு விளையாடுறது. தொட்டு புடிச்சு விளையாடுறதுன்னா 90ஸ் கிட்ஸ்லாம் எல்லாத்துக்கும் அந்த விளையாட்டுல தான் விளையாடுவோம். இப்போ உள்ள பசங்களுக்கு என்ன அந்த விளையாட்டு விளையாடவே மாட்டேங்கிறாங்க. செல்ல தான் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கெடுதி இதெல்லாம். அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா நாங்க 90ஸ் கிட்ஸ்னால விளையாண்டுட்டே தான் இருப்போம். அது என்ன விளையாட்டுன்னா, அதாவது பசங்க எல்லாரும் ஓடுவோம். ஓடும்போது ஒரு ஆள் தொட வரணும். அன்னைக்கு தொட வரும்போது நான் தான் தொட போணும். அப்போ வந்து நான் வந்து எல்லாம் ஓடிட்டாங்க. பசங்கலாம் ஓடிட்டாங்க. ஒருத்தன் சொன்னான் என்னைய பார்த்து உசுப்பேத்தி விட்டுற மாரி ஒண்ணு சொன்னான். "டேய்! இவன் வந்து வர்ற ஸ்பீட்ல பார்த்தா எல்லாத்தையும் தொட்டுருவான் போல இருக்குடா" அப்படின்னு உசுப்பேத்தி விட்டான். நானும் அவன் உசுப்பேத்துக்கப்புறம் வேகமா ஓடி வந்தேன். அது வந்து ஒரு கார்னர் அதாவது 4 ரோடு பிரியிற ரோடு. எனக்கு அதெல்லாம் தெரியலங்க. அதாவது அவன் உசுப்பேத்தி விட்டோன்னே எப்படியாவது எல்லாரும் தொட்டுறணும், வேகமா தொட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆதங்கத்திலேயே வேகமா ஓடி வந்து 4 ரோடும் பார்க்கல, எந்த ரோடும் பார்க்கல. அங்கேருந்து வண்டி வரதையும் பார்க்கல. அங்கேருந்து ஒரு எக்ஸல் பைக் வந்தது. பைக் வந்தது அந்த வேகமா நான் ஓடி வரேன். அந்த பைக் ஓட பக்கத்துல வந்து பார்த்தா, ஒரே தள்ளு. பைக்ல உள்ளவர தள்ளி அவரு விழுந்து, நானும் விழுந்து, அங்க ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடந்தது. அப்புறம் அவருக்கும் கை, கால்லாம் அடி, எனக்கும் கை, கால்லாம் அடி. அப்புறம் எல்லாம் கிளாஸ் கூட்டு போய் எல்லாம் தண்ணி குடுத்து, அவரும் சரி கிளம்பிட்டாரு. சின்ன பையன் தானே தெரியாம வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாரு. ஆனா எங்க வீட்ல விடலங்க. அவங்க வீட்ல போய் சண்டை அப்படி அதாவது ஆனா அவங்க தெரிஞ்சவங்க தான் இருந்தாலும், சின்ன பையன் வரும்போது நீங்க பார்த்து வர மாட்டீங்களான்ட்டு. ஆனா அவரு மேல தப்பு இல்ல. என் மேல தான் தப்பு. இப்படி ஒரு பஞ்சாயத்தோட அன்னைக்கு கதை முடிஞ்சது. அதுக்கப்புறம் 2 நாள் ஸ்கூல் போகாம இருந்தேன். அதுக்கப்புறம் சரியாயிட்டு. இந்த கதை மாரி உங்க கதையிலும் ஏதாவது நடந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் வாங்க நம்ம மெயின் கேரக்டர்ல போயிடலாம். மெயின் கேரக்டர்ல என்னன்னா முக்கியமான ஹீரோ இவரு தாங்க. அதாவது செம்பருத்தி. செம்பருத்தின்னு வந்து நம்ம முடிக்கு ரொம்ப 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 முக்கியம். செம்பருத்தி வந்து நம்ம முடிக்கு சாஃப்ட்னஸ் தரும். நம்ம முடி நல்லா வளர வைக்கிறதுக்கு கண்டிப்பா உதவும். அப்படி உதவுற இந்த செம்பருத்தி பூவ முதல்ல எடுத்துக்கிடுவோம். செம்பருத்தி பூவ நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க. அதாவது பட்டு பூச்சி இந்த பூச்சிலாம் அடிச்சிருக்காம இலை பட்டு போயிருக்கும் இல்லையா? அந்த மாரி இல்லாம பார்த்து அழகா விடாம பூ எடுத்துக்கோங்க. பூ தனியா, இலை தனியா எல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம நல்லா கழுவி கிளீன் பண்ணி அழகா எடுத்துக்கோங்க. அப்படி நீட் அண்ட் ஃப்ரெஷ்ஷா கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அதோட சேர்த்து என்ன சேர்க்கணும்னா, அடுத்து ஒரு முக்கியமான இன்னொரு ஹீரோ யாருன்னா, அந்த ஹீரோ நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஹீரோ தான். அந்த ஹீரோ வந்து வேற யாரும் இல்ல கருவேப்பில தான். அந்த கருவேப்பிலைய நீட் அண்ட் ஃப்ரெஷ்ஷா எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலையும் நல்ல இலையா பார்த்து அழகா நீட்டா எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி செம்பருத்தி இலையும், கருவேப்பிலை இலையும் நீட்டா எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அத எடுத்து வச்சுக்கோங்க. செம்பருத்தி பூவுல 2 குத்து எடுத்தீங்கன்னு வைங்களேன், செம்பருத்தி இலையும் பூவையும் 2 குத்து எடுத்தீங்கன்னா, கருவேப்பில வந்து 1 குத்து எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. நல்லா அரைக்கும்போது உங்களுக்கு பேஸ்ட் மாரி வரும். நல்ல ஆயில் மாரி இருக்கும். 2 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தலையில தேய்க்கிறது, அப்ளை பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். பாருங்க, நல்லா அழகா வந்திருக்கு பார்த்தீங்களா? இதே மாரி உங்களுக்கு வந்திருக்கும். இந்த மாரி பேஸ்ட்டா ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த இத வந்து உங்களுக்கு தலையில நல்லா அப்ளை பண்ணுங்க. அதாவது ஒரு ஸ்கால்ப்பா எடுத்து அப்ளை பண்ணுங்க. நல்லா தலையில இறங்குற மாரி பண்ணுங்க. இத மாரி தேய்ச்சுட்டு நீங்க ஒரு 1/4 மணி நேரம் இல்ல 1/2 மணி நேரம் ஊற வச்சு தேய்ச்சுட்டு குளிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், உங்க முடி ஷைனிங்காவும் இருக்கும். உங்களுக்கு ஹேர் ஃபால் வர்றதும் தடுக்கும். உங்க முடி நல்லா நீட்டா அழகா வளரும். இந்த ஹேர் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி அடுத்த ஒரு முக்கியமான ஹேர் பேக் வீடியோவோட உங்களோட வந்து மீட் பண்றேன். பாய் ஃபிரெண்ட்ஸ்.